எப்படி ஒன்றை வித்தியாசமாக சிந்திப்பது. நான் இதை ஒரு 100 மேடையில சொல்லியிருக்கேன். இங்க இருக்கக்கூடியவர்களுக்கும் அது தெரியும். என் தாய் சொன்ன வார்த்தை நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன். நல்லது தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பிள்ளையை எப்படி வளர்ப்பது. என் அம்மா சொல்வாங்க, உலகத்துல எங்க போனாலும் சுல்தானா, கடல் இருந்தா கால் நனைச்சிரு, பாதத்தை நனைச்சிரு. ஏம்மான்னு கேட்ட அம்மா தந்த பதில், உன் காலை தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம்ல. சிந்தனை பாருங்க. புலந்த் என்ற ஒரு சொல் இருக்கு உருதுல, புலந்தி. खुदी को कर बुलंद इतना, हर तकदीर से पहले खुदा अपने बंदे से खुद पूछे बता तेरी रजा क्या है. என்ன அர்த்தம்? எப்படி விஸ்வரூபம் எடுத்து நில் என்றால் உன் விதியை எழுதுகின்ற இறைவன் கூட உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும், சொல் பக்தனே உன் விதியை நான் எப்படி எழுத. அப்படி நில்லுங்களே உயர்ந்து. அப்படி நிக்கிறதுனா என்னன்னு சொல்லிட்டு போறேன். இந்த இங்கிலீஷ் மீடியம் குழந்தைகளுக்கு ஒரு கதை இருக்கு. எனக்கு ஒரு பெரிய டவுட்டுங்க, பல நேரங்கள் எனக்கு டவுட்டு. சில பேர் சில முன்முடிவுகளோடு சொல்லிடுறாங்களா, அது நீதி கதை ஆயிடுது. சில கற்பிதங்களை சொல்லி கொடுத்துட்றாங்க. அதில் மாதிரி ஒரு கற்பிதம் தான் ஆம பூந்த வீடும் ஆமினா. எனக்கு ஒரு பயங்க, யாருங்க இந்த ஆமினா, நம்ம வீட்டு பிள்ளை பேரா இருக்குது, அது போய் எந்த வீட்டில் போய் நுழைஞ்சு கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு தேடுப்பேன்னா அது ஆமினா கிடையாது, அமீனா. அது வந்து ஏதோ நீதிமன்றத்திலேருந்து வீட்டிலேருந்து என்கரேஜ் பண்ணியிருக்கிறவங்களை தூக்கி வெளியில் போடுறவங்களுக்கான பேரா அது. அதுக்கு அந்த மாதிரி பொம்பளை பிள்ளை பேரையா வைப்பாங்க? அதே மாதிரி இந்த ஆமை பாவங்க. இந்த ஆமை, நான் வந்து ஹாங்காங் போயிருந்தபோது மக்காவு போறேன், ஆமை வந்து அந்த வீட்டுக்குள்ள வாசல்ல நின்று வான்னு உள்ள கூப்பிடுறாங்க. நம்ம வீட்டில் அது வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நான் இங்க எல்லாருக்கிட்டையும் கேட்கிறேன், எல்லாருக்கும் தெரியும்ல இந்த பழமொழி, ஆமை இந்த வீடு விளங்காதுன்னு. உங்க வீட்டுக்கு என்னைக்காவது ஆமை வந்திருக்கா? ஆமீனா வந்திருக்குதான் ஒரு வீட்டுக்கு. ஆனா என்னன்னு தெரியல, ஆமினா வந்தவங்க தான் உருப்படாம போறாங்களே தவிர ஆமினா ஒழுங்கா தான் இருக்குது. யோசிச்சு பாக்குறேன், இந்த ஆமை இருக்குல்ல, உண்மையிலேங்க சூப்பர் மேட்டருங்க. ஆமை வீட்டுக்கு வராதன்னு சொல்றதும் அதுக்கு தெரியாது, வீட்டுக்கு வான்னு சொல்றதும் அதுக்கு தெரியாது. அப்படிதானே? இப்ப பாம்பு சில பேருக்கு சாத்தான், சில பேருக்கு சாமி. தன்னை சாத்தானும் சாமினும் சொல்லிட்டு இருக்குதுங்க. இதுங்கெல்லாம் அதுக்கு தெரியுமா? பாம்புக்கு தெரியுமா? நாம தான் கற்பிதங்கள். நம் கற்பிதங்களுக்கு மேல் நாம் ஏறிக்கொண்டு அடுத்த தலைமுறைக்கும் அதை கட்டமைத்துக் கொண்டே தருகிறோம். அதான் தந்தை பெரியார் சொல்ற, நான் ஒரு சிந்தனையை சொல்கிறேன், அந்த சிந்தனையை வெட்டி துண்டாக்குகின்ற அடுத்த தலைமுறை எனக்கு முன்னால் வந்தால் நான் உடனடியாக என்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறேன்னு சொன்ன தலைமை தந்தை பெரியார். அதானங்க தமிழர்களுடைய பண்பாடு. அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை குடிப்பதில்லை நாம். ஏன் எதற்கு என்று கேட்பதனால் தான் இவ்வளவு பெரிய அரங்கிலே சிந்தனை பூர்வமாக இந்த சொற்போர் நடந்து கொண்டிருக்கிறது.